அஸ்லாம் வலைக்கம். சாந்தி யாராவது கண்ணூர் போட்டுட்ட போயிட்டு இப்போ பட்டு தான் நிற்கிறாம்மா. எனக்கு கவலையாக ஆக்கிடு. சாந்தி மெட்ராஸுக்கு போனது எனக்கு கவலையாக ஆக்கிடு. இப்போ பட்டு வரேன் அதெல்லாம் போதுமான. நாம் யாருக்கு எந்த அனிதம் செய்யலாம். அதான் நம்மளை திருப்பி வைப்பான். எனக்கு பட்டு வளர்ந்து பட்டு நைட் டியூட்டிக்கு வந்துடுவான். பட்டு வந்து செரட்டாப்பே எடுத்தேன். அகனிக்கறிம்மா, தயிர் கடாக்கறி ஒரு 1/2 கிலோவுக்கு கொஞ்சம் கூட அகனிக்கறி, அதுக்கப்புறம் பாதாம் இதெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறேன். தயிர் இது சப்பாத்தி சொல்லிக்கிறேன். நீங்கள் அதெல்லாம் போட இலை தாளிக்கிறேன். கம்மோட்டு அடுப்பங்கிற பழைய காலத்தை அடுப்பங்கிற 7 வயசாகிட்டு அடுப்பங்கரைக்கு வீட்டுக்கு வாசலுக்கலாம். அதனால் கம்மோட்டு அடுப்பங்கிற பழையசாகின்னு சிரிக்காதீங்க. பொம்பளை பிள்ளைங்க மேலே 2 பெட்ரூமே சும்மா பூட்டி கிடக்குறப்போம். சும்மா தான் தெண்டத்துக்கு தூத்து பெருக்கி பெட்ஷீட் போட்டு வர பட்டு. இது என்னதெல்லாம் போட்டேன்? வெங்காயம், ரம்பை, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, பட்டை கிராம்பு, ஏலக்காய், வேறு என்னது கருவேப்பிலையில் பச்சை மிளகாய். இது எடுத்தா தூத்தரம் சாந்தி வைக்கிறேன். திறந்து கொஞ்சம் கைக்கிட்டவா ஓப்பன் பண்ணி இஞ்சி பூண்டு ஓகே. எவ்வளோ வச்சு ஐஸ் பட்டி சாத்தி ஐஸ் பட்டி திணையில் போட மாட்டேங்களாங்கிறவோ. ஆனால் எனக்கு திணையில் போட்டால் வசதிப்படாது. இதுதான் டக்குன்னு எடுக்க அடுப்புங்கிற சிறுசாக இருக்காண்டி சொல்கிறாங்களோ. அது எனக்கு வசதிப்படாதுமா. இப்போ இதில் என்ன செஞ்சேன்? 1/2 கிலோ கறிக்கு 1/4 லிட்டர் தயிரும் உப்பும் போட்டுக்கிறேன். பாதம் கசகசா எல்லாம் அரைச்சி வச்சுக்கிறேன். இதில் பாதி தான் விடுவேன். நியாயமான பாதாண்டி பருப்பில். அப்போ அவளுக்கு எதுக்கு போட்டியா? கொஞ்சமாக அரைச்சி கொஞ்சம் எடுத்து வைக்கணும். எடுத்து வைங்க. 12 தடவை வச்சு அது 12 என்ன எல்லாரும் மாதக்கணக்காக அரைச்சி வைக்கிறேன். அப்படியே அரைச்சி வைக்கணும். உடனே தான் அரைக்கிறேன். சொல்லி ஆயிட்டாங்க. இப்போ ஒன்றும் அடக்கலாம் தேவையில்லை. எல்லாம் இருந்தே தானே வருது. அளவு படிக்கத்தானே வருது. அதனால் வேலை ஈஸி தான். இதையும் போட்டு கூட ஒரே தான் ஊற்றணும். எவ்வளோ சின்ன கிண்ணியில் வலிச்சு வச்சிட்டியா? நீ ஃபஸ்ட் போட்டுன்னு முடிச்சுட்டு போதும். இதுக்கு மேலே போட்டால் ரொம்ப கிரேவியாக வீடும். அதை வலிச்சு வச்சிருமா நல்லா. இப்போ கோடி பிள்ளைங்க கிடைக்குண்ணா. கிணத்துல வைக்கணும். அப்போ ஏதோ ஒரு கிணியில் வை. அது ஒரு வேலைக்கு ஆடுவோம் அரைக்கறிக்கு. சரி, ஒரு கையால் தானே எல்லா வேலையும் பார்க்குறேன். சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்லாம் வலைக்கம். இதுக்கு பராட்டாவுக்கு சொல்லிக்கிறேன். நல்லா வைக்கும். அஸ்லாம் வலைக்கம்.